வாங்க வாங்க, இது சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். வார்னிங், இந்த எபிசோட்லயும் நீங்க மக்களுடைய முட்டாள்தனத்தை தான் பார்க்க போறீங்க. இதுல அவங்க பண்ண முட்டாள்தனத்துக்கு ஏத்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அதை விட சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். அட்டெம்ப்ட் அடிச்சு ஃபெயிலா போகாதீங்க, சொல்லிட்டேன். சயின்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனையோ விதங்கள் இருக்கு. ஸ்டடி, அண்டர்ஸ்டாண்ட், இம்ப்ளிமெண்ட். முதல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் பிராக்டிகல்ஸ்க்கே போகணும். கண்ணா, இது ரொம்ப சிம்பிள்பா. இதான் சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட்ல நாங்களே எடுத்து காட்டுறோமே. இதோட 2வது சீசன்ல முழுக்க முழுக்க ஸ்டூபிட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட டபுள் டோஸ் இருக்க போகுது. சரி வாங்க மக்களே, இன்றைய எபிசோட நம்ம வெற்றிகரமா ஆரம்பிக்கலாம். SOS 2, அதாவது சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிடோட புது எபிசோட். தப்பை எப்படி தப்பே இல்லாம பண்ணாங்க அப்படிங்கறத காட்டுறது தான் இந்த ஷோவோட அடிப்படை. கடைசியில கத்துக்க போறது சயின்ஸ் மட்டும்தான். நாங்க உங்க எல்லாருக்கும் உதாரணத்தை கொடுக்க போறோம். உங்களுக்கு சயின்ஸை வழங்குறதுக்காக இவங்க உடல்ல மெடல் குத்துற அளவுக்கு கதவுல முட்டி உங்களுக்கு சயின்ஸ் சொல்லி தராங்க. இங்க எக்ஸ்பெரிமெண்ட் அளவுக்கு மீறி பண்ணவங்க. சில பேர் தண்ணியில நட்டுக்கிட்டாங்க, சில பேர் நெருப்புல சுட்டுக்கிட்டாங்க. எல்லாம் நமக்காக தான். சில பேர் வேண்டாத வழியில போறாங்க, சில பேர் நிக்காம போறாங்க. அது உங்களுக்காக தான். சேலஞ்சஸோட அளவு விரிஞ்சுக்கிட்டே போனாலும் அறிவியலோட அளவு பறந்து விரிஞ்சிருக்கு. நம்ம செயல பாதியில கையை விட்டோம், சயின்ஸ் அதுல கால விட்டுறோம். அது உங்க கண்ணு முன்னாடியே. இந்த நிலைமை வரக்கூடாதுன்னா சயின்ஸை கத்துக்கோங்க, இல்லைன்னா உதப்படுவீங்கன்னு ஒத்துக்கோங்க. இதுதான் சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். இன்றைய எபிசோட்ல நாம சில பறக்க வெட்டிங்க கிட்ட இருந்து கத்துக்க போறது சுழற்சியை பத்தின சயின்ஸ். இந்த பைக் இருக்கு, குட்டையில பைக் ஓட்டணுங்கிற பேய் ஏன் போச்சுன்னு தெரியல. அப்புறம் தான் காரணம் தெரிஞ்சு இவருக்கு சயின்ஸை பிடிக்கலையா. தத்துவத்தை புரிஞ்சுக்காம வாழ்க்கை சூழல் எப்படி மாட்டிக்கிறோமோ, சயின்ஸை புரிஞ்சுக்கலனாலும் அதே மாதிரி தான் மாட்டுவோம். பனிமலையில ஸ்கீயிங் பண்றதுக்கு உங்களுக்கு பர்மிஷன்லாம் கிடைச்சிருக்கலாம். அந்த இடத்துல நீங்க போயிட்டு 360 டிகிரில ஸ்பின் பண்றதுக்கு பிளான் எல்லாம் பண்ணீங்கன்னா ஆபத்துக்கு அழைப்பு விடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். தெரியாதனமா சாதிச்சிட்டீங்கன்னா சூப்பர்ப்பா அப்படின்னுவாங்க. ஒருவேளை கவுந்துட்டீங்கன்னா ஐயா ஏதாவது உனக்கு வரல இல்ல, அப்புறத்துக்கு தேவையில்ல சீன்லாம் போடுற, போய் தொலையன் அப்படின்னு மரியாதையா சொல்லுவாங்க. டிகிரிஸ்ல 2-3 டிகிரி குறைஞ்சா கூட பெரிய பிரச்சனை நம்ம மாட்ட போறோம்னு புரிஞ்சுக்கலாம். அதனால இதுல நம்ம மாஸ்டர் ஆறதுக்கு ஆங்குலர் மொமெண்டமை நம்ம பக்காவா தெரிஞ்சுக்கணும். அதுவும் எப்படின்னா 2 டிஃபரெண்ட் ஆக்சஸ் மூலமா. வெர்டிகல் ஆக்சஸ் உங்க தலையில இருந்து கால் வரைக்கும் போகும். இதனால நீங்க சைட் வேஸ்ல ரொட்டேட் ஆவீங்க. அப்புறம் ஹரிசான்டல் ஆக்சஸ் உங்க இடுப்பு வழியா கிராஸ் ஆகும். இந்த ஆக்சஸ் பாயிண்ட் மூலமா தான் நீங்க ஃபார்வர்ட்லயும் பேக்வர்ட்லயும் ரொட்டேட் ஆவீங்க. கிக் ஆஃப் பண்ணும்போது ஸ்கீயர் வெர்டிகல் ஆக்சஸ்ல ரொட்டேட் பண்ணுவாரு. ஆனா 360 டிகிரில போகும்போது அவர் ஹரிசான்டல் ஆக்சஸ்ல ஃபார்வர்ட்ல ரொட்டேட் பண்ணி ஆகணும். ஒருவேளை அப்படி பண்ணலன்னா அவர் எந்த ஆங்கிள் டேக் ஆஃப் பண்ணாரோ அதே ஆங்கிள் தான் விழுவாரு. இந்த ஆங்கிள் விழுந்தோம்னா கவுந்தடிச்சு குட்டிக்காரன் தான் போடுவோம். ஐயோ சப்பா மேட்டர்ப்பா, சும்மா சுத்துறது தானே. இதோ போய் ரொம்ப பெருசா பேசுறீங்க. ஒரு டேக் ஆஃப், ஒரு லேண்டிங், அவ்வளவுதான் விஷயம். ஐயா நீங்க ரொம்ப பெரியவங்க, நீங்க வாயிலே வடை சுடுவீங்க. உங்களையே தூக்கி சாப்பிடுற மாதிரி பந்தா விட்டவர் தான் நீங்க நம்ம ஷோக்கு வந்திருக்காரு. கண்ணா, உன் காலு கீழே பண்ணி, அதுக்கு மேல ஸ்கி, அதுக்கு மேல நீ. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன் கண்ணா, அந்த வாழ்க்கையில் அறிவியல் பாடம் ரொம்ப முக்கியம். அதை நம்ம கண்டுக்கலன்னு சொன்னாக்கா சுத்த வேண்டிய இடத்துல சுத்தாம அவசரப்பட்டு முன்கூட்டியே சுத்தி ஒரு ரவுண்ட் அதுல குறைஞ்சு போச்சு. இதனால என்ன ஆச்சு? நடு முதுகுல நிறைஞ்ச அடி. தட்டக்கா. இந்த ஆங்கிள் என்ன ஆச்சுன்னு புரியாது. ஒரு நிமிஷம், என்னைக்கு மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் புத்தி போகட்டும். என்ன ஐயா வெர்டிகல் ஆக்சஸ் பாயிண்ட்ல எதுக்கு நீ சுத்தா முட்ட? அதை ஈடு கட்டுறதுக்கு ஹரிசான்டல் ஆக்சஸ் பாயிண்ட்ல ஓவரா சுத்துற. அதான் இப்படி பணியை வாரிட்டு போற. அண்ணா அர்ஜென்டா இங்க போறாரு. இவ்வளவு அர்ஜென்டா? தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எவ்வளவு ஸ்பீடா போனாலும் சரி, எத்தனை வாட்டி முயற்சி பண்ணாலும் சரி, நிச்சயமா இப்படி 360 வராது. நீங்க வித்தையை காட்ட வந்தீங்களா இல்ல பணியை கொத்தி விட்டு போக வந்தீங்களா? அடுத்த வாட்டி முயற்சி பண்ணுங்க, ஆனா வீடியோ எடுக்க மறந்துடாதீங்க. சூப்பர். வெர்டிகல் ஆக்சஸ்ல கரெக்டா சுத்துனீங்க. ஆனா ஹரிசான்டல் ஆக்சஸ்ல உங்க தாத்தாவை சுத்துவாரு. ட்ரெஸ்ல இருக்கிற பளிச்சு உங்க பெர்ஃபார்மன்ஸோட நுணுக்கத்துல எல்லாம் போச்சே. அங்க எங்க ஞானப்பழம் இருந்தா வாங்கி சாப்பிடுங்க. அது இங்க பனி ஜாஸ்தியா இருந்தனால இவருக்கு சைட் ப்ராப்ளம். ஓகேன்னு கண்ணை மூடிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்பா அடிக்கடி பட்டுச்சா? என்ன 6 காட்டுற? ஒழுங்கா வந்த, ஆனா கண் மூடித்தனமா குதிச்ச. இப்ப பாத்தியா, கண்ணை திறக்கும் போது நீ எங்க இருக்கேன்னு உனக்கே தெரியல. இந்த தம்பியா பாத்தீங்களா, யாரையோ ஜிக்ஸாக்ல விரட்டுறா போல. எல்லாம் 360 முயற்சி தான். அடிப்பா. ஒரு வார்த்தை புகழ்ந்துட கூடாது, பொழந்துட்டு விடுவீங்களே. என்ன வரிசையா சிவப்பு சட்டையிலே வரானுங்க. ஏப்பா நீ கரெக்டா பண்ணு பாக்கலாம். சுத்தம்
180 தான் வந்தது, பாக்கி எங்க? உங்ககிட்ட இதுக்கு மேல எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம். நீ இப்படியே கடை, உன்னை ரெஸ்கியூ பண்றதுக்கு எஸ்கியூ யாராவது வருவாங்க. சாதாரணமா காரை கழுவுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எனக்கு இந்த காரை கழுவுறதுல ஒரு பிரச்சனையே இல்ல, முக்கியமா காரே இல்ல. இப்பெல்லாம் லேட்டஸ்டாவும் ஃபாஸ்டஸ்டாவும் கழுவுறதாங்க ட்ரெண்ட். அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? ஒரே செகண்ட். சந்தோஷப்படு, டயருக்கு பதிலா உன் தலை சொருவி இருக்கும். ரேஸ் ஆரம்பிக்கும் போது கமெண்டேட்டர் வர பாயும் போலின்னு வர்ணிச்சிட்டாரு. அதான் தண்ணியில டிராவல் பண்றதுக்கு சிறந்த டிரான்ஸ்போர்டேஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாம் போட்டுன்னு தான் சொல்லுவோம். இவனுங்க வண்டி ஓட்டுற அடிப்படை எனக்கு சயின்ஸ் சத்தியமா புரியவே இல்லைங்கோ. சரி, என்ன மாதிரி உங்களுக்கும் புரியலன்னா நாம எல்லாரும் சேர்ந்து சயின்ஸ் கத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்ற. தண்ணியில பாயறதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல ஹரிசான்டலா என்ட்ரி எடுத்துக்கணும். ஒருவேளை ஹரிசான்டலா இல்லாம செங்குத்தா வந்தீங்கன்னா செம கூத்தாயிடும். தண்ணியோட மேல் சர்ஃபேஸ்ல மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க ஒரு லிஃப்ட் ஜெனரேட் பண்ணி ஆகணும். முக்கியமா இந்த இடத்துல நீங்க டவுன்லோட் ஃபோர்ஸ் ஏற்படுத்துறதுனால வண்டியோட வெயிட் அப்படியே தண்ணிக்கு மேலே பேலன்ஸ் ஆயிடும். தண்ணியை கீழே புஷ் பண்ற ரேட் வெலோசிட்டியோட சேர்ந்து ஜாஸ்தி ஆகும். ஒருவேளை வீல் பிராடா இருந்ததுன்னா தண்ணியோட கான்டாக்ட் ஏரியால இருந்து டவுன்வர்ட் பொசிஷன் அதிகரிச்சு உங்களுக்கு ஒரு லிஃப்ட் கிடைக்கும். இந்த மாதிரி. இதுல உள்ள சயின்ஸ் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் மேல தனி ஆசையா வந்துருச்சுன்னு சொல்லலாம். இப்போ நீயும் பண்ண போறியான்னு கேட்காதீங்க. சத்தியமா நான் அந்த வேலையில இறங்கவே மாட்டேன். வேடிக்கை பாக்குறதோட சரி. நம்ம ஷோக்கு வந்திருக்கிற மக்கள் எல்லாம் இதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்ம முதல்ல பார்க்க போறது என்ட்ரி ஆங்கிளை பத்தி. மேட்டு மேல இருந்து ஒரு புலி மாதிரி, மான விரட்டுற சீட்டா மாதிரி தண்ணிய பார்த்து இந்த வண்டி சும்மா பிச்சுக்கிட்டு வருது. கட் பண்ண வண்டி குட்டையில பிடிக்குது. இப்போ நீங்க இதை கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கணும். முதல் பாண்டை விட்டு வெளியே வந்த உடனே இவர் இதுக்கு 2வது பாண்ட்ல ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி குதிச்சாரு. அந்த ஒரு தப்பால தான் தண்ணியில சப்புன்னு விழுந்தாரு. அடுத்த வாட்டியாவது பாண்டை மறந்து பாண்டை கடப்பாயாக. 4 சக்கரம் இருந்தா பிரச்சனையே இல்ல. சரி, நீ வாப்பா, அப்புறம் மாத்துக்கலாம். எப்படி ஒரே குட்டையில ஊர்றீங்க போல இருக்கு. டப்பு டப்பா கணக்கு போட்டீங்கன்னா இப்படிதான் ஆகும். வண்டியை வாட்டர் வாஷ் விட்டது போதும், ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. நாங்க ரீப்ளே பாக்குறோம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு குபுக்கு சிரிப்பு வரலாம். ஆனா சிந்திச்சு பாருங்க, இதுல உள்ள சயின்ஸ் புரிஞ்சிருந்தா இந்த பக்கமே வந்திருக்க மாட்டான். இந்த ரோடு நேரா ஏறிதான் போகுது. அடிக்கிறவே தாங்க முடியாம நேரா தண்ணியில வந்து பார்க் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா சார் பண்ண தப்பு எங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்ததே தப்பு தான். என்ன ஆகி போச்சுன்னா, டேக் ஆஃப் கொஞ்சம் கூடி போச்சு, அண்ணனோட கொழுப்பு மாதிரியே. இந்த வண்டியை பாத்தீங்கன்னா பனியிலே பிச்சுட்டு போவோம். தண்ணியில சொல்லவே தேவையில்லை. ஏன்னா என்ன ஆகும்னு சொல்ல தெரியல. நிச்சயமா ஒரு விசேஷம் இல்லாமல வீடியோ நம்மகிட்ட வந்திருக்கோம். பொறுத்திருந்து பாருங்க. பரவாயில்லையே, தாண்டிடுவான் போல இருக்கே குட்டைய. என்ன வட்டி கட்டாத நகை மாதிரி முழுகி போயிட்டியே. ஏதே இது நீர் முழுகி இல்ல, நீ முழுகிடுவ. இருக்கியா இல்லையா? வீடியோக்கு எதுவும் ஆகக்கூடாதுரா. உங்க எல்லாருக்கும் இப்போ ஒரு ஃபேக்ட் சொல்ல போறேன். குறைந்தபட்சம் 200 கிலோ இருக்கிற ஒரு குவாட் பைக்கை தண்ணியில நீங்க ஃப்ளோட் பண்ணணும்னா பெர் செகண்ட் 200 லிட்டர் தண்ணியை அந்த குவாட் பைக் 30 km/h ஸ்பீட்ல தண்ணியில அது அழுத்தம் கொடுக்கணும். சயின்ஸை பத்தி சகலம் தெரிஞ்சு வச்சுக்கிட்ட சக்கரபாணி அடி 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 அவ்வளவுதான் எத்து பண்றப்போ அத்தரோண்டா. வா வா வா. குவாட் பைக்க சகதியில எப்படி கதற உருறாரு பாருங்க. அருமையான கண்ட்ரோல், என்ன கவுண்டர் பேலன்ஸ், என்ன ஸ்பீடு மெயின்டெனன்ஸ். அந்த போஸ கவனிங்க. உன் திறமை என்னும் வெள்ளத்தில் நான் தொடுக்கடின்னு உழுந்து முழுகி விட்டேன். பிரமாதம். இருக்கிற தொல்லையெல்லாம் தாங்க முடியலன்னு யாருக்கும் தெரியாம அக்கடான வந்து இதுல படுத்தாரு. ஆனா நமக்கு தான் ஒருத்தர் நிம்மதியா இருந்தா பிடிக்காதே. பின்னாடி எப்படி ஸ்கெட்ச் போடுறானுங்க பாருங்க. யாருக்கும் தெரியாம இங்க வந்து படுத்தான். அத சைலண்டா 4 பேர் கேட்டாங்க. நிம்மதியை நாடி போகும்போது அனௌன்ஸ்மெண்டே இருக்கக்கூடாது. சரி, அது அப்புறம் பாத்துக்கலாம். அண்ணன் எப்படி இப்படி விழுந்தாருன்னு ஆச்சரியமா இருக்கா? பாத்தீங்களா, ஒரு பக்கமா இருந்த காத்து ஒரே அமுகள் இந்த பக்கமா வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன, காத்துல பறந்த பக்கெட் மாதிரி பறந்துட்டாரு. பாக்குறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. இவருக்கே இப்படி அடிப்படுதுன்னா சாதாரண ஆளுங்க நிலைமையை சிந்திச்ச பாருங்க மக்களே. என் கழுத்து சரியான சுளுக்கு. நான்லாம் சின்ன வயசுல கூட ட்ரைக்ஸ் ஓட்டினதே இல்ல. ஆனா அப்பவே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அதை வச்சிருந்தான். அதை என்னைக்கு அவன் வாங்கிட்டு வந்தானோ அன்னில இருந்து அவன் காமிச்ச பந்தவங்களால தாங்கவே முடியல. அவனுக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு. அவன் ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு நான் செட் ஆனதே பெரிய விஷயம், உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, தயவு செஞ்சு விட்டுருட்டாங்க. உடனே நீங்க ஒய்ஃப் வாய் அடக்கிறதுக்கு சயின்ஸ்ல வழி இருக்கான்னு கேட்காதீங்க. தப்பான கேள்வி இல்ல. ஆனா எனக்கு கூட இந்த விஷயம் அப்புறமா தான் புரிஞ்சுது. இந்த கேள்விக்கு விட புரியாம தான் நானே சயின்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். சரி, நம்ம டாபிக் விட்டு எங்கேயோ போயிட்டோம். திடீர்னு பெரியவங்க கூட இந்த ட்ரைஸ் ஓட்டுறதுக்கு ட்ரை பண்றாங்க. வெல், இதை நீங்களே பாருங்க. ஆனா இது ஒண்ணு முடியாத காரியம் இல்ல, முடிஞ்சதுக்கு அப்புறம் காரியம் தான்.
பசங்களை வீட்டுல கட்டி போட்டு இந்த அப்பாக்கள் ட்ரைஸ் தள்ளி வெளியே வந்துட்டாங்க. இதுல ரேஸ் வேற. பசங்க தப்பு பண்ணா அப்பாவை கேட்கலாம், அப்பாக்கள் தப்பு பண்ணா இந்த ஷோல நாங்க கேட்போம். இந்த மாதிரி ரோட்ல ட்ரிஃப்ட் ட்ரிக்கிங் எக்கச்சக்கமா பிரச்சனை ஏற்படுத்துற ஒரு செயல் தான். ரோட்ல போகும்போது ட்ரைஸ்க்கு மத்த வண்டியால கண்டிப்பா ஆபத்து ஏற்படும். அதுவும் முக்கியமா டர்னிங்ல மட்டும் மிஸ் ஆச்சுன்னா நம்மளே மிஸ்ஸிங் லிஸ்ட்ல ஏத்திடுவாங்க. கொஞ்சம் கஷ்டம் தான். கார்னர்ஸ்ல டர்ன் பண்ணும்போது நமக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் தேவைப்படும். அது சாதாரணமா டயர்ஸ்க்கும் ரோடுக்கும் உள்ள ஃபிரிக்ஷனால ஏற்படும். ஆனா இந்த ட்ரிஃப்ட் ட்ராக்ஸோட பின் டயர் டிசைன் பாத்தீங்கன்னா அதோட அமைப்பே அதுல கிரிப் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இதனாலதான் எப்பவுமே டர்ன் பண்ணும்போது பேக் வீல் ஸ்லைட் ஆயிட்டு போகும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உங்களால ஃபுல் டர்ன் கூட அடிக்க முடியாம போகலாம். ஆமா, ஹேண்டில் பார்ஸை நீங்க 90 டிகிரிஸ்ல டர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரி ஸ்பின் கூட கிடைக்கும். சயின்ஸ்ல கிடைச்ச டிப்ஸ்னால உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுல பேக் டயர்ஸ்ல இருக்கிற வீல்ஸ் கொஞ்சம் பிராடா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்பதான் கம்மியான ஃபிரிக்ஷன் இருக்கும். அதே மாதிரி ஸ்டியர் பண்றது முக்கியம் தானே? ஆமாங்க, சில நேரங்கள்ல மக்கள் ஸ்டியர் பண்றதுக்கே கோட்டை விட்டுருக்காங்க. அவங்க நினைச்சாலும் முடியாது. இவர் வந்த ஸ்பீடு, காலை விரிச்சது, அலர்ந்தது எல்லாம் ஓகே. ஆனா கண்ணை திறந்து வச்சிருக்கணுமா இல்லையா? என்ன விலை? சூப்பர். 2 பேர் அழகா சிங்க்ரனைஸ் பண்ணி டர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன டவுட்டா இருக்குன்னா, இவங்க எதுக்கு நம்ம ஷோக்கு வந்தாங்க? இருட்டுல ஏதாவது திருட்டு வேலை பண்ண போறானுங்களா? அட இல்லப்பா, இவங்க 2 பேருமே நம்ம ஆளுதான். ஆராய்ச்சி முத்தி போச்சு, வேற ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி ட்ரிப் பண்ணும்போது டர்ன் ஆகுதான் செக் பண்றாங்க. அதான் டர்ன் ஆச்சே, பாக்கல? இடுப்பு, கழுத்து, கை தானா போனாலே தாறுமாற அடி விழுது. இப்படி தரன்னு ஏத்துட்டு போனா என்னத்த சொல்றது? தர்ம சங்கடம் தான். சாரே அவட பாறை உண்டு சாரே, அதை ஒழுங்கா பாரு சாரே. இவனுக்கு சயின்ஸ் 2 வாட்டி சிம்டம்ஸ் காமிச்சிருக்கு. அப்பவே உஷாராய் ஓல்டா சொல்லிருக்கலாம்ல. நம்ம என்ன வேணா சொல்லலாம். ஆனா இந்த வண்டியில ஏறி உட்கார்ந்ததெல்லாம் தோணும். இறுதியில புல்வெளியில புடுங்கி நுழைந்து பல்வலியோட வீட்டுக்கு போனாரு. இவர் இதுல இருக்கிற எல்லா சயின்ஸையும் படிச்சிட்டாரு. தம்பி சூடா ஒரு 360 போடு. இந்த போட்டுனே இருக்கானே. நிறுத்து. உன்ன ஒரு 360 தான் நான் கேட்டேன். உங்களுக்கு நான் 365 நாளும் முட்டி சயின்ஸ் சொல்லி கொடுத்தாலும் 366வது நாள் 360 டிகிரியை போறேன்னு முட்டியை பேத்துட்டு வந்துதான் நிப்பீங்க. எவ்வளவு அப்படியே போகும்போது லெஃப்ட், அப்படியே ரைட், லெஃப்ட் டெமோ. ஓகேவா? அடுத்தது டர்னிங் எஃபெக்ட். இவ்வளவுதான் சயின்ஸ். இந்த கிரேன்ஸ் எல்லாம் அற்புதமான கண்டுபிடிப்பு. பெரிய பெரிய வெயிட்டான பொருட்களை ஒரு இடத்துல தூக்கி இன்னொரு இடத்துல வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஆனா ஒருவேளை கிரேனோட லெங்த் கொஞ்சம் நீளமா போச்சுன்னா அதோட வெயிட் அதாலேயே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. கிரேன்ஸ் அற்புதமான பொருளா இருந்தாலும் விழும்போது ஏகப்பட்ட சிக்கலை ஏற்படுத்திட்டு தான் விழும். இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே புரியும். அதுக்கு சயின்டிபிக்கா நிறைய காரணம் இருக்கு. அந்த காரணத்தை மக்களுக்கு நாங்க சொல்ல மாட்டோமா? கிரேன்ஸால பெரிய பெரிய வெயிட் ஈஸியா தூக்க முடியும். ஆனா அது வெர்டிகலா இருக்கும்போது மட்டும்தான். ஆனா கிரேன்ஸால அதிகமான ஹரிசான்டல் ஃபோர்ஸஸ் தூக்க முடியாது. அதனால டிரைவர்ஸ் ஸ்விங் அவாய்ட் பண்றதுக்காக வெயிட்டை மெதுவா தான் தூக்குவாங்க. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, எந்த அளவுக்கு கிரேனோட பேஸ் லோடோடைய பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கோ தூக்கப்பட்ட பொருளோடைய டர்னிங் எஃபெக்டும் ஜாஸ்தியா தான் இருக்கும். இது கிரேன்ஸ் கீழே விடுறதுக்கு நிறைய வாய்ப்பை ஏற்படுத்திடும். அதை சமாளிக்கிறதுக்காக தான் கிரேனோட பின் பக்கம் வெயிட்டை சேர்ப்பாங்க. 2 கிரேன் சேர்ந்து வேலை செய்யும் போது அது ஒரு கிரேனோட மூமெண்ட் மட்டும் வித்தியாசமா இருந்ததுன்னா இன்னொரு கிரேனுக்கு அது பெரிய ஆபத்தை ஏற்படுத்திடும். ஒவ்வொரு வாட்டியும் வெயிட்டான பொருளை தூக்கும் போது அவ்வளவு பெரிய கிரேன்ஸுக்கே வேர்த்து விறுவிறுத்து போயிடும். பாவம், அதுவும் எவ்வளவுதான் தாங்கும். இதோ இந்த கிரேனோட டிரைவருக்கு இவ்வளவு பெரிய வெயிட் எல்லாம் ஓரம் வைக்கிறது ரொம்ப சாதாரண வேலை. எல்லாரும் கை தட்டுறதுக்கு ரெடியா இருங்க. ஏன்னா இந்த காட்சியை ஒருத்தர் படம் பிடிச்சிட்டே இருக்காரு. படம் பிடிச்சவர் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு இவ்வளவு பெரிய வெயிட் தூக்கும்போது கிரேனே தூக்கிக்கணும். ஓகே, மேட்டர் நீட்டு. சரி விடுங்க, ஏதோ விழுந்து போச்சு. இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? சின்ன வயசுல விடுங்க. விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க சயின்ஸை பத்தி கவனிக்காம விட்டா இந்த மாதிரி விபத்தெல்லாம் நேரத்தான் செய்யும். உட்காந்து செய்யற வேலைக்கு சீட்டு கிழியே தான் செய்யும்.
வருஷக்கணக்கா ஓயாம வேலை பார்த்த இந்த கிரேனுக்கு திடீர்னு ஒரு ஓய்வு தேவைப்பட்டுச்சு. அப்படியே ஸ்லோ மோஷன்ல திரும்பி பழசெல்லாம் நினைச்சு பாக்குது. இந்த கம்பெனிக்கு நம்ம எவ்வளவு உடைச்சு கொட்டிருப்போம், இருந்தாலும் ஓவரா உழைக்கூடாது, ஒரு வாரமா படுத்துக்கலாம். அந்த கிரேன் ஆபரேட்டர் யோசிக்கிறீங்களா? ஆனா அவர் இப்ப சொந்தமா காயலாங்கடை வச்சிருக்காருல்ல, சான்ஸ் இல்ல. 2 கிரேனு ஒன்னா வேலை பார்க்குது. ரொம்ப ஜாக்கிரதையா வேலை பார்க்க வேண்டிய இடம். லைட்டா பெசகிச்சு முடிஞ்சுது. இது விழுந்தா எப்படி இருக்கும்ல? ஐயோ, வாய வச்ச மாதிரி விழுந்துச்சு. ஆபரேட்டர், உனக்கு நேரம் நல்லா இருக்கியா? பள்ளத்துல விழுந்துருந்தா என்ன ஆயிருக்கு? ஐயோ 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 ஐயோ, இந்த சைன்ஸுக்கு பவர் ஜாஸ்தியா, என் வாய்க்கு பவர் ஜாஸ்தியா? அப்படின்னா அந்த கிரேன் மேல உங்களுக்கு கோவம்? கிரேன் ஆபரேட்டர் மட்டும் பகைச்சிக்கவே கூடாது. அவங்க சம்பளத்துல உயர்வு கேட்டா கப்பலுக்கு கொடுத்து பைசல் பண்ணி அனுப்பிச்சிடணும். முதலாளிங்களா லைட்டா பந்தா விட்டா கூட போதும், நிஜமாவே ஒரு கப்பலை கவுட்டு உண்மையிலேயே கணத்துல கை வைக்க வச்சிருவாங்க. நீங்க இந்த கிரேனுக்கு சைடு சைடு போட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தோம், கிரேன் ஆபரேட்டர் மட்டும் நேக்கா தப்பிச்சாரு வச்சிங்களா? அதான் சயின்ஸ். யோ ப்ரோ, நான் சர்ஃபிங் பண்ணுவேன், ரொம்ப கூலா இருப்பேன், யூ நோ. இந்த ஷோவை டெய்லி பாரு, யூ வில் பி மை ஃபேன் ப்ரோ. யோ, ஒருவேளை அடுத்து வரப்போற வீடியோஸும் யோயோ பசங்களை பத்தி இருக்கும்னு நினைக்கிறீங்களோ? கடலை நக்கழ போனோரே, காணா முந்தின காணோரே, போய் வரும்போல் எங்கு கொண்டு வரும், ஒரு குப்பி கள்ளு கொண்டு வரும். யோ மேன், சாரி மேன், என் சர்ஃபிங் வீடியோ மொத்தமா நனைஞ்சு போச்சு. நாம விஷயத்துக்கு வருவோம். இந்த சர்ஃபிங்ல கஷ்டமான விஷயம் பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பண்றது. இதுல எவ்வளவு பெரிய திறமசாலியா இருந்தாலும் சரி, அவனை தண்ணி பதம் பார்க்காம விடாது. அதோட சயின்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒருவேளை ஈஸியா இருக்கலாம். லோ ஒயிட் ஸ்டான்ஸை மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி உங்க பேஸுக்கு கீழே இருக்கும். அதே மாதிரி போர்டோட பாதி தண்ணிக்கு மேல இருக்கிறதுனால டிராகும் கம்மியா தான் இருக்கும். ஒருவேளை போர்டு தண்ணிக்குள்ள போயிடுச்சுன்னா டக்குன்னு டிராக் ஜாஸ்தி ஆகி போர்டோட மொமெண்டம் கம்மி ஆயிடும். இதுல போர்டுக்கும் உங்க காலுக்கும் உள்ள ஃபிரிக்ஷன் கம்மியா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா பவளப்பாறையில க்ளோஸ் அப்லயே பார்க்கலாம். அது எப்படி நம்மால் காட்டுவாரு. நீங்க பாத்தீங்கன்னா சில பேர்ல ஊருக்குள்ள இருப்பானுங்க, சயின்ஸால பிரயோஜனமே இல்ல, அதெல்லாம் வேலைக்காவாத மேட்டர்பான்னு சொல்லி உழுந்து வாரி கத்துக்கிற வரைக்கும் அவங்களால அப்பவும் ஒத்துக்க முடியாது. அதையும் மீறி நம்ம நல்லதை எடுத்து சொன்னா அவங்க காதுக்கு இன்கமிங் இல்லைன்றவானுங்க. நாங்களாம் கடல்லே பிறந்து வளர்ந்தவங்க, எனக்கு தெரியாது அலைய பத்தி. உனக்கு தெரியாது. சயின்ஸுக்கும் வாய்ஸ் ஓடாலுக்கும் சம்பந்தமே கிடையாது. உன்ன மாதிரி ஆளுங்க தான் எங்க ஷோவுக்கு நிறைய பேர் தேவை. உங்க ஊருக்குள்ள போய் நிறைய பேர் அனுப்பிச்சு விடு. ஆன் போர்ட் கேமரா அவ்வளவு ஸ்மார்ட். ஒருவேளை அந்த பையனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி அவனால சமாளிக்க முடிஞ்சிருந்ததுன்னா பாதியிலேயே முழுகி போக வேண்டிய நிலைமை அந்த பையனுக்கு ஏற்பட்டிருக்காது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தோணுது, இந்த சின்ன சின்ன அலையெல்லாம் வேஸ்ட், பெரிய பெரிய அலையில கத்துக்கிட்டா சீக்கிரமா கத்துக்க முடியும்னு நினைக்கிறாங்க. இதுல வருத்தத்துக்குரிய நிதர்சனமான உண்மை என்னன்னா அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. நீங்களே காட்சியை பாருங்க. நாம பெரிய பெரிய அலையா செலக்ட் பண்ண நமக்கு சின்ன அடியெல்லாம் விழாது, எல்லாம் பெத்த சைஸ் தான். பெரிய அலையில இருந்து கீழே விழும்போது எக்ஸ்ட்ரா மூமெண்ட்லாம் கிடைக்கும். இதுல போர்டோட ஃப்ரண்ட் பார்ட் தண்ணிக்குள்ள முங்கும், கட் பண்ணா டிராக் ஆகும், மொமெண்டமும் கம்மி ஆயிடும். அப்புறம் எல்லாம் தண்ணி பட்ட பாடு தான். இவங்க எல்லாம் கத்துக்கிட்டு தான் வராங்களா இல்ல அலைய பார்த்தோன்னு குதிக்கிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை சயின்ஸ் கடல்ல தான் கிடைக்குன்னு எவனா சொல்லிருப்பானோ. என்னைக்கோ ஒரு நாள் சயின்ஸோட ஆழத்தை புரிஞ்சுக்கோன்னு சொன்னேன், அது இப்படி எடுத்துப்பாங்க. இங்க ஒரு ஸ்டூபிட்ஸோட மாநாடே இருக்கு போல இருக்கே. ஒன்னு விட்டா ஒன்னு வந்துனே இருக்குதே. ஒரு துண்டை போட்டு இங்க உட்கார்ந்தா போதும், டிக்கெட் செலவே இல்லாம சூப்பர் ஆக்ஷன் பண்ண பார்க்கலாம். உணர்ச்சி வசப்பட்டு காப்பாத்துற நீங்களும் குதிச்சிடாதீங்க. அடிக்கிற அலையில அருவியில மறந்து நீ போயிட்டு இருக்க. அடிக்கிற அலையும் ஓய போறது இல்ல, நீ அடி வாங்குறதும் ஓய போறது இல்ல. நீங்க எல்லாம் என்னத்த பண்றீங்க? இங்க பாருங்க, அழகான ஒரு ப்ரோ போர்டர், லோ சென்டர் ஆஃப் மாஸ், கம்மி கிராடு, மினிமல் டிராக், இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது அழகான பப்பி. நீ வேடிக்கை பாக்குறவன மொக்க பண்ணு, புத்தி வரட்டும்ன்றேன். இலை உதிர் காலத்துல கீழே விழுந்த இலைகளை கிளீன் பண்றதுக்கு நமக்கு தேவைப்படுறது லீஃப் ப்ளோயர். நினைச்சு பார்க்க முடியாத மாதிரி யூனிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் இவங்க பண்றவங்க. சில முத்திர ஸ்டூபிட் சயின்டிஸ்ட்லாம் என்னென்ன வேலை பண்ணிருக்காங்கன்னு பாருங்களேன். தொடர்ந்து ஆபீஸ் வேலை, லீவே இல்ல, டைம் பாஸ் பண்றதுக்கு தீம் பார்க் கூட போக முடியல. அதுக்காக தான் நானே இந்த ராட்னத்தை கண்டுபிடிச்சேன். ஒருவேளை நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் என்னைக்குமே இந்த மாதிரி ஆபீஸ் சேர்ல உட்கார்ந்துகிட்டு லீஃப் ப்ளோயரை யூஸ் பண்ணி ஒரே இடத்துல சுத்தலான்னு யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன். அநியாயத்துக்கு அடி விழும் தெரியும். இந்த விஷயம் எனக்கும் உங்களுக்கும் தெரியும் போது இவங்களுக்கு எல்லாம் ஏன் புரியாம போகுதுன்னு எனக்கு தெரியல. மண்டையை போட்டு பிச்சுக்கிறேன் தெரியுமா. ஐயப்ப சாமி மாதிரி உட்கார்ந்துருக்காரே, ஒரு அருள்வாக்கு சொல்ல போறாரான்னு நினைக்காதீங்க. அவர் சொல்ல போறது அறிவியல் வாக்கு. ஆபீஸ் சேர்ல உட்கார்ந்து சுத்துறதுக்கு இந்த டெமான்ஸ்ட்ரேட்டர் லீஃப் ப்ளோயரை இப்படி கார்னர்ல பிடிச்சிருக்காரு. அப்பதான் ஃபோர்ஸ் உடைய டர்னிங் எஃபெக்ட் கிடைக்கும். அதாகப்பட்டது மொமெண்டம், ஆக்சிஸ் ரொட்டேஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி காலை வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. இதுல சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அவர் கீழே விழாம காப்பாத்துது. சாமி சரணம்.
இப்போ நீங்களே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சயின்டிபிக் ஆக்டிவிட்டிஸ என்ன மாதிரி ஒரு சாமானியன் கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டாங்க. நீங்க பார்த்த இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் யாராவது பெரிய மகானுபாவோடு தான் பண்ணுவார். அவங்களோட தாராள வீடியோ எடுத்து உலகம் பூரா டெலிகாஸ்ட் பண்றானுங்க. அதை நீங்களும் பாருங்க. ஹலோ, ஐ எம் ரோபோ. ஸ்பீட் 40 km/h. மெமரி எங்கேயோ தவறி விழுந்துருச்சு. ஏப்பா நீ கரெக்டான பட்டன் அமுக்குனியா? நீ வேற மேல எங்கேயும் ஆட்டாதப்பா, சேர் வேற நகருது. இவன் போற போக்கே சரியில்லை. இவன் நாக்கு தள்ளிட்டு தான் வீட்டுக்கு போறான். கொழுப்பு எடுத்தவன் சுத்தும் போது பேட்டி கொடுக்குறான் பாருங்க. நீங்க இப்படி சுத்தறதுக்கு என்ன காரணம்? எதிர்கட்சியோட சூழ்ச்சியா? அடுத்த ஆர்வ கோளாறு, புது எக்ஸ்பெரிமெண்ட். ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் லீவ் ப்ளோயர் மாதிரி தான் வேலை செய்யும். ஆபீஸ்ல ஒர்க் பிரஷர் ஜாஸ்தி ஆகி போச்சு, நான் பிச்சுக்கிட்டு எங்கே போயிடலாமான்னு தோணும் பாருங்க. அப்போ இந்த ஐடியா யூஸ் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் விட்டா போதும் கிளம்புறது. இவரோட எண்ணத்துல இருந்த உத்வேகம் செயல் எல்லாம் போச்சு. அப்படி போடு. இந்த பையனுக்கு ஏகப்பட்ட ஃபேன் ஃபாலோயிங் இருக்கும் போல இருக்கு. இந்த வயசுல டிப்ரெஷன் அதுக்கு அப்புறம் போச்சு. ஆக்சுவலா இந்த பையன் காலை நீட்டி வச்ச உடனே அவங்கிட்ட இருந்த ஒரே ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல இருந்து தள்ளி போயிடுச்சு. சின்ன பெடியன் தானே, அதான் கிறுகிறுத்து கீழே விழுந்து விட்டான். அம்மா, ஏன் பின்னாடி ஏன் எல்லாம் சுத்துறீங்க? அப்பப்பப்பா, போதும்பா. ஒரு நாளைக்கு எவ்வளவு சயின்ஸ். ஆனா ஒண்ணு ஃப்ரெண்ட்ஸ், இதை விட ஏகப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நமக்கே தெரியாம நாமளே பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் இவங்களுடைய முட்டாள்தனத்தை நாம எல்லாம் சைலண்டா சகிச்சுட்டு பாக்குறோம். ஆனா இந்த சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட்ல கதையின் நாயகனே இதுல வர ஸ்டூபிட்ஸ் தானங்க. இவங்க எல்லாம் இல்லன்னா நம்ம முகத்துல எப்படி சிரிப்பு வரும்? சரி விடுங்க, நான் உங்களை திரும்ப அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அன்பு கலந்த வார்னிங். இது வரைக்கும் நான் உங்களை திட்டினதே இல்ல, இன்னைக்கு திட்ட போறது இல்ல. சோ ப்ளீஸ் டு நாட் ட்ரை திஸ் அட் ஹோம்னு ஒரு வாட்டி சொல்லிட்டேன். இதை மீறி நீங்க கேட்கலன்னா வீட்டுக்கே வந்து ஹெலிகாப்டர் ஷாட் தான். தேங்க்யூ, பாய்.